டிவிக்கோட ஆட்சி கவிழ்ந்துரும், டிவிக்கோட ஆட்சி வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை வாட்டி ஆட்சி கலைஞ்சிருக்கு, எத்தனை வாட்டி ஆட்சி கவிழ்ந்திருக்குன்னு பாத்திரலாமா? முதல் தடவை வந்து 1976ல இருந்து 1977 தான். கிட்டத்தட்ட ஒரு வருடம் 4 மாத காலம் வந்து ஆளுநரோட ஆட்சியில இருந்தது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா திமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது தான். அவசர கால நிலையில வந்து திமுக ஆட்சி காலத்துல இவங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால மத்திய அரசு வந்து இவங்களோட ஆட்சியை கலைச்சாங்க. இரண்டாவது முறை வந்து 1980ல அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து எம்ஜிஆர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். இவர் வந்து மக்களோட செல்வாக்கை இழந்துட்டாருன்னு நினைச்ச மத்திய அரசு இவங்களோட ஆட்சியை கலைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து மக்களோட செல்வாக்கை பெற்று பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல இவங்க ஜெயிச்சு மறுபடியும் இவங்களோட ஆட்சியை பிடிச்சாங்க. மூணாவது முறையா வந்து 1987 டிசம்பர் மாசத்துலதான் இந்த ஆட்சி கலைப்பு நடந்தது. அப்ப ஆட்சியில இருந்த முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் சார் வந்து இறந்ததுனால அதிமுகல வந்து நிறைய பிரச்சனை வந்து கட்சியே பிளவுபடுற நேரத்துல வந்து அவரோட மனைவி எம்ஜிஆர் சாரோட மனைவி வந்து ஜானகி ராமச்சந்திரன் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்தாங்க. இவங்க பதவி ஏத்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக சட்டமன்றம் போகும்போது நிறைய கலவரம் வந்து அப்ப மத்திய அரசு வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆட்சியை கலைச்சாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ஜானகி ராமச்சந்திரன் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்று 24வது நாள்லயே வந்து இவங்களோட ஆட்சியை கலைச்சிட்டாங்க மத்திய அரசு. 4வது முறையா வந்து 1991ல தான் இந்த ஆட்சி கலைப்பு நடந்துச்சு. மாநிலத்தோட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போச்சு அப்படின்னு நினைச்சா LTTE அப்படின்னு சொல்ற விடுதலை புலிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அவங்களோட நடமாட்டமும் ஊடுருவலும் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்ச மத்திய அரசு அப்ப இருந்த திமுக ஆட்சியை வந்து கலைச்சாங்க. இது வரைக்கும் நடந்த ஆட்சி கலைப்பு எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 356 படிதான் நடந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பாக்குற ஒண்ணு வந்து இப்ப சொல்ற எல்லாருமே ஆட்சியை கவிழ்த்துருவோம், ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பார்க்காத ஒண்ணா இருக்கு. தமிழ்நாடு வரலாற்றிலே ஒண்ணு புதுசா இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இப்ப நடக்கிறது வந்து குதிரை பேரம் பேசி சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து குதிரை பேரம் மூலமா பேசி சட்டமன்றத்துல அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம ஆட்சியை கவிழ்த்துருவோம், ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த எங்களுக்கு இப்ப இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி வேண்டாம்னு சொல்லி ஒரு புது கட்சியை வந்து மக்கள் இத்தனை பேர் வாக்களிச்சு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனா இவங்க மக்களோட வாக்குக்கு வந்து எதிரா வந்து இவங்க குதிரை பேரம் பேசி இவ்வளவு வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாவே ஜனநாயக நாடா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி இது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நான் கேள்வி கேட்கறதுக்கும் தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.